ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சுப்பிரமணியன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை முளைக்க வச்ச கொண்டக்கடலை இது பண்ணி தோசை ஊற்ற போகிறோம். அடுத்தது இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னா, அடுத்தது பயிர், முளைக்க வச்ச பயிர். இதுவும் ஹெல்த்தான ஃபுட்டு, ஹெல்த்தியான உணவுகள் இதெல்லாம். இதுக்கு தேவையானது கொஞ்சம் அரிசி, ஊற வச்ச அரிசி 50 கிராம். அடுத்தது வெங்காயம், ஆனியன் கொஞ்சம், சில்லி கொஞ்சம். இந்த மாவு அரைக்கிறப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோம். ஏற்கனவே இது க்ரீன் கலர் கொடுக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்துக்காக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். போட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவு ஆனியன் போட்டு சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு சில்லி, தேவையான ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். வாங்க தோசை ஊற்றியாச்சு, சாப்பிட்லாம். பாருங்க, 2வது தோசையும் எடுத்தாச்சு. சுவையான தோசை, ஹெல்த்தான தோசை, அவ்வளோ அருமையாக டேஸ்டாக உள்ளது. நீங்கள் ட்ரை பண்ணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. ஓகே, பாய்.